செங்கோட்டுவேலர் குடும்பத்துடைய ஒரே வாரிசான கபிலரோட வைஃப் ரித்திகா. இனிமே நான் தான் உங்க எல்லாருடைய ஒர்க்கையும் கவனிக்க போறேன். நீங்க எந்த ஒர்க் பார்த்தாலும் அதோட ப்ராப்பர் அப்டேட் என்கிட்ட வந்தாகணும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நீங்க யார் யார் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க எல்லாருக்கும் இந்த ஆபீஸ்ல இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டேன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே இங்க நான் எடுக்கிறது தான் டிசிஷன். ரித்திகா, இவரை நீ அடிச்சியா? ஆமா. நீ யார் இவர் அடிக்கிறதுக்கு? உன் வயசு என்ன, இவர் வயசு என்ன? யார் உனக்கு இந்த ரைட்ஸ கொடுத்தது? இவர் பண்ண காரியத்துக்கு அடிக்காம கொஞ்சுவாங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு செக்யூரிட்டி என்ன உள்ள விடாம வாசல்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினா எனக்கு கோவம் வரதானே செய்யும். அது அவரோட டியூட்டி ரித்திகா. அதத்தானே அவர் செஞ்சாரு. நானா இருந்திருந்தா இவர் அப்படி பண்ணலன்னா தான் கோவப்பட்டிருப்பேன். அதுவும் ஒன்ன மாதிரி இப்படி கண்மூடித்தனமாலாம் கோவப்பட்டிருக்க மாட்டேன். இவங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ் கிடையாது, நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி தான். சொல்ல போனா இந்த சேனல் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே இவங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பும் தான். அப்படி இருக்கும்போது நீ இவர் அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு ரித்திகா. முதல்ல இவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஒரு செக்யூரிட்டி கிட்டலாம் என்னால சாரி கேட்க முடியாது. நான் அடிச்சது தப்பா இருந்தாலும் அதுக்கு காரணம் இவருதான். என்னால கண்டிப்பா சாரி கேட்க முடியாது. இவர் பண்ணது எந்த வகையிலயும் தப்பே இல்ல. ஏன்னா இவரை இப்படியெல்லாம் இருக்க சொன்னதே நான் தான். நீ இல்ல, நம்ம ஆபீஸ்க்கு புதுசா யார் வந்தாலும் இவர் அவங்கள பத்தி விசாரிக்க தான் செய்வாரு. நீ இப்போ இவர்கிட்ட சாரி கேட்க போறியா இல்லையா? கபிலா, என்ன என்னங்க? டேய், உங்க அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறாங்களா? ரித்திகா, ஏன் வந்தவனே அப்படி கத்துற? முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆமா, நான் பேசுறது கூட உங்களுக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும். என்ன ரித்திகா இது? நீ தான் ஆபீஸ்க்கு போறேன்னு கிளம்பி போன. இப்ப நீயா வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ சொன்னாதானே எங்களுக்கு புரியும். இன்னும் என்ன நடக்கணும்? அதான் எல்லாத்தையும் இந்த வீட்டோட மகாராணி நடத்திக்கிட்டே இருக்காங்களே. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்த விதத்துல நான் அவங்களோட குறைஞ்சு போயிட்டேன்? உங்க தாத்தா மாதிரி எங்க தாத்தாவும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருந்தா நான் உங்க அக்கா இந்திராணிக்கு மேலேயே இருந்திருப்பேன். நீ பாரு ரித்திகா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னே சொல்லாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ரொம்ப தப்பு. அப்புறம் இந்த சொத்தெல்லாம் எங்க தாத்தா சேர்த்து வச்சது இல்ல, இந்திராணி அக்காவே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. ஓஹோ, அந்த திமிரு தானா? அந்த திமிர்ல தான் இந்த ஆட்டம் ஆடுறாங்களா? சரி, நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும். நான் யாரு? இந்த வீட்டு மருமக தானே. என்ன எப்படிங்க ஆபீஸ்ல வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தலாம்? ஏய், என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீங்க இந்த ஆபீஸ்ல இறக்கி விட்டு ஆடிட்டரை பார்க்க போனீங்களா? ஆமா. நீங்க யாரு? முதல்ல இவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஷாலினி மேடம், ரித்திகா இன்னையில இருந்து உங்களோட அசிஸ்டன்ட். அசிங்கப்படுத்தினாளா? யார் அசிங்கப்படுத்துறது? வர வர இந்திராணியோட ஆட்டோ ரொம்ப ஓவரா தான் இருக்கு. எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு
அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காளா? ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச முதல் நாளே நான் அவமானப்படுத்தினாங்கன்னா யார் என்ன மதிப்பாங்க? நாளைக்கெல்லாம் நான் எப்படி ஆபீஸ்க்கு போவேன்? என்ன வந்ததும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா? அக்கா இத பாரு ரித்திகா, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தப்பு ஊமேலதாங்கிறதும் உனக்கு தெரியும். அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்றது நல்லாவே இல்ல ரித்திகா. இந்திரா, அவ அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. சொல்லுமா. விடு இந்திரா, அவதான் செஞ்ச தப்புக்கு வருத்தப்பட்டு பேசிட்டால. நீ போய் ஒரு ரூம்ல இரு, நான் உனக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். நீ போ. ஏன் அத்தை நீங்களும் இப்படி இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? பதிலுக்கு பதில் சண்டை போட்டு பிரச்சனை பெருசாக்க சொல்றியா? அப்போ நான் பட்ட அவமானம் உங்களுக்கு பெருசா தெரியல? அப்படி இல்ல ரித்திகா, நான் எதுக்கு சொல்ல வரேன் முதல்ல புரிஞ்சு. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாத்த. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் உங்க பையன் மேல அவங்க கை வைப்பாங்க. அப்போ புரியும் என் வலி என்னன்னு. எல்லாரும் பயந்து பயந்துதான் அவங்களை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டு இருக்கீங்க.